Good morning students. Next நாம் பார்க்க போறது relation between F and R. F வந்துட்டு focal length. R னா radius of curvature. அதாவது இது குவிய மையம், இது வளைவு ஆரம். அதே சேம் ஒரு மிரர் எடுத்துக்கிறோம். கான்கேவ் மிரர் ஒன்று, கான்வெக்ஸ் மிரர் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்படி வந்தால் அது கான்கேவ் மிரர். அது பேக் சைடில் என்ன பண்ணிருப்பாங்க, சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. இன்சைடில் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். இது தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸ்ட்ரெயிட் லைனில் இது போல், இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் இதெல்லாம் இணைச்சா பிரின்சிபல் ஆக்சஸ், ரைட்? இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா ஒரு ரே வந்தால் அது பேராக்சியல் ரேஸ். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா ஒரு ரே வந்தால் அது பேராக்சியல் ரேஸ், அண்மை கதிர். அது என்ன, இன்சிடென்ட் ஆகி கரெக்டாக அந்த ஃபோக்கஸ்லேயே என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகேவா, அந்த ஃபோக்கஸ்லேயே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு நார்மல் எடுத்தோம்னா, இந்த சர்ஃபேஸ் இப்படி கர்வ் இருக்கு, இதுக்கு நார்மல் எடுத்தோம்னா கரெக்டாக இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன ஆகுது, மீட் ஆகுது, ரைட்? அப்போ இதனோட இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ I ஈக்குவல் டு ஆர், ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கும் I போட்டுடலாம், இதுக்கும் I போட்டுடலாம், ரைட்? இதுக்கு நார்மல் ஆங்கிள் I, ஏன்னா இந்த ஆங்கிளும் இதில் ஏதாவது ஒரு ஆங்கிள், இது இல்லைன்னா இது, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ தி இன்சிடென்ட் I, ரைட்? இப்போ இந்த டோட்டல் ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குது. அப்போ I + I 2I, ரைட்? இது கான்கேவ் மிரர். அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கு பாருங்க, அதே சேம் தான். இது பிரின்சிபல் ஆக்சஸ், இது போல், ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஒரு லைட் ரே வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக வந்து இந்த மிரரில் பட்டு என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு நார்மல் இது, இதுவும் பாருங்க இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ I, ரைட்? ஸோ நமக்கு தெரியுது, எப்படி தெரியும், இமேஜினரி இங்கே வருது, இது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, கரெக்டாக ஃபோக்கஸில் மீட் ஆகும், இந்த நார்மல் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் மீட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் I, இந்த டோட்டல் ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். I + I 2I, ரைட்? இது கான்வெக்ஸ் மிரர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்மால் டெரிவேஷன் பார்க்கலாம். இந்த ஆங்கிள்ஸ் MCP, அதாவது 2 ஆங்கிள் இருக்கு பாருங்க. இதில் ஒன்று MCP, இங்கே ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று MFP. ஓகே, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் angle MCP equal to I, MCP equal to என்னோட ஆங்கிள் என்னது, I. அடுத்த ஆங்கிள் MFP equal to 2I, MFP equal to 2I, right? From right angle triangle, from a right angle triangle MCP and MFP. So நம்மளோட ஆங்கிள் tan theta equal to opposite by adjacent. அப்போ tan thetaவுக்கு opposite by adjacent. அப்போ sin thetaவுக்கு cos thetaவுக்கு என்ன வரும்? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓஷா சோட்டா, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஓஷா சோட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சப்போஸ் sin theta அப்படின்னா இது பாருங்க ஆப்போசிட், opposite by hypotenuse, இது sin thetaவுக்கு. ஓகேவா? cos thetaனா இது sin theta, cos thetaவுக்கு adjacent by hypotenuse, adjacent by hypotenuse இது. tan thetaனா opposite by adjacent. ஓகே, ஓஷா சோட்டா, ரைட்? ஸோ நான் இங்கே பார்க்குறது tan theta. அப்போ என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? அப்போ tan theta என்ன போடலாம், MCP, அதோட ஆங்கிள் I. அப்போ tan I ஈக்குவல் டு இது பார்க்கலாமா, MCP
என்ன போட்டோம் ஆப்போசிட் பை adjacent இதுக்கு ஆப்போசிட் இது PM adjacent CP இல்லனா PC ஓகேவா இப்போ என்ன போடலாம் PM by PC னு போடலாம் equation number 1 அடுத்து MFP என்னோட angle 2y அப்ப tan 2y equal to அதுக்கு அதே மாதிரி PM by PF னு போடலாம் எங்க PM by PF ரைட் பட் அதோட angle பாருங்க ஸ்மாலா இருக்குது அதோட angle வந்துட்டு எல்லாமே ஸ்மாலா இருக்கு அதனால tan I நம்ம I ன்னு எடுத்துக்கலாம் approximately I ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன போடலாம் நம்ம I equal to PM by PC னு போடலாம் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம 2y equal to PM by PF னு போடலாம் இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ப்ளேஸ் பண்ணிருங்க 2 I க்கு பதிலா இங்க I இருக்கா PM by PC இப்போ PM by PC equal to PM by PF PM கேன்சல் ஆயிரும் இப்போ 2 1 by PC equal to 1 by PF இப்போ இந்த PC டிவைல இருக்குது ரைட் சைடு போனா இன்ட் ஆயிரும் மல்டிபிள் ஆயிரும் ரைட் அப்ப 2 equal to PC by PF சோ இத கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் மறுபடியும் PC equal to 2PF னு கிடைக்கும் ஓகேவா சோ PF is focal length F நீ பாருங்க சோ இந்த போலுக்கும் இந்த ஃபோக்கஸ்க்குள்ள லெந்த் தான் என்னது focal length F இது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் போலுக்கும் உள்ள லெந்த் radius of curvature அப்ப என்ன போடலாம் நம்ம PF க்கு focal length போடலாமா PF focal length PC க்கு radius of curvature போடலாம் நம்ம R னு போடலாம் ஓகேவா இப்ப PC is radius of curvature R இப்ப F equal to PF R equal to PC equation number 4 இத கொண்டு வந்துட்டு third equationல plug in பண்ண போறோம் அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் சோ இந்த 2 PF க்கு என்ன போடலாம் F னு போடலாமா அப்ப 2F equal to PC க்கு பதிலா R னு போடலாம் அப்ப R 2F equal to R இந்த 2 ரைட் சைடு போனா டிவைட் ஆயிரும் ஏன்னா இது மல்டிபிள் இருக்குது அப்ப F equal to R by 2 equation number 5 சோ இதுதான் ஃபோக்கஸ் லெந்த் அதாவது ஃபோக்கல் லெந்த்க்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் உள்ள relation okay so it's very important 3 mark question so நல்லா பாத்துக்கோங்க okay thank you